சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது என்ன பா ஒரு வழியாக கஸ்டமர் ஃபுட்டை லைட்டாக சாப்பிட்டாச்சு கைஸ். ரொம்ப பசி கைஸ், அதனால் ஏதோ சாப்பிட்டேன். என்ன பண்ணுறதுக்கு மத்தியானத்துலேருந்து ஓடிட்டுருக்கேன் கைஸ். ஸோ அதனால் ஒரே பசி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணிக்கிட்ட ஆக போகுது. என்ன பண்ணுறது, லைட்டாக எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டா தானே நானும் உயிர் வாழ முடியும். நானும் மனுஷன் தானே, எனக்கும் பசிக்கும்ல. அதனால் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன் கைஸ். ஏண்டா அடுத்தவன் சாப்பாடை எடுத்து சாப்பிட்டதும் இல்லாமல் எப்படிங்கிறீங்களா? ஆனால் என்ன கைஸ், கொஞ்சம் காரமாக இருந்தது கைஸ். நான் அந்த அதுலேயே நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்படி காமிச்சிருப்பேன். ஒரே காரமாக இருந்தது. என்ன பண்ணுறது, சொல்லணும் கஸ்டமர்கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரமாலாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இப்பெல்லாம் காரமாக போட்டிங்கன்னா நாங்களாம் எப்படி சாப்பிட்றது? என்ன கைஸ், கரெக்டு தானே? நாங்களாம் உயிர் வாழ வேண்டாமா? நீங்கள் அப்படியே உண்மை நம்பிட்டீங்களா? எத்தனை பேர் உண்மை நம்பிட்டீங்க? உண்மை நம்பிட்டீங்கன்னா உடனே கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை, சும்மா ஒரு நாளைக்கு. எங்க இருக்க? கீழே பாருங்கண்ணா. வெட்டுங்கண்ணா, வெட்டுங்க. வெட்டுறதுக்கு முன்னால் நான் சொல்றதை கேட்டு வெட்டுங்க. ஏப்ரல், அது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நாள் வந்து April 1. ஆனால் இந்த வீடியோ எப்போ பார்க்க போகிறீங்களோ அப்லோட் பண்ண போகிற நாள் April 1. அதனால் உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டேன். ஏப்ரல் ஃபுல். நான் சாப்பிடலாம் இல்லை கைஸ். அந்த சொல்லப்போனால் அந்த வீடியோவில் வர்றது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 3-4 நாள் முன்னாடி நடந்த விஷயம் அது. அந்த ஃபுட்டு எனக்கு எப்படி கிடச்சிது, அதில் நான் எப்படி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி தேதி வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சும்மா என்றைக்கோ எடுத்து வச்ச வீடியோலாம் காட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்ச் 31. ஓகேங்களா கைஸ், இதை காட்டுறேன். யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே, நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க. 31 தெரியுதுங்களா கைஸ்? இருங்க, கரெக்டாக கேமராவில் காட்டிட்டேன். நான் நைட்டு வந்து அப்பப்போ காசு தேவைப்படும் போது ஜொமேட்டோ வந்து ஆன் பண்ணி நைட் ஃபுல்லாக ஓட்டுவேன். அன்றைக்கி நடந்த சம்பவம் தான் இது. அதை நான் வீடியோ போடுறதுக்கு டைமும் இல்லை கைஸ். ஸோ அதனால் அந்த வீடியோ நான் போடல. அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அன்றைக்கி போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அப்படியே பாருங்கள் கைஸ், என்ன அன்றைக்கி நடந்துச்சுன்னு. ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சான். 1 மணி நேரம் நின்று கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டாங்களாம். அவரால் நம்ம சாப்பிட முடியலன்னு சொல்லிவிட்டு எங்கள் 2 பேர்கிட்ட கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா செம்ம காரம். 2 தடவை போய் நான் தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் கைஸ். ஸோ கைஸ், யாரும் இப்போல்லாம் தம்ப்நெயில் போட்டு ஏமாத்துறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஆனால் அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக, ஆனால் எந்த பசங்களும் எப்படி சொல்கிறது கைஸ், ஜொமேட்டோவில் ஓட்டுறவங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ். எப்படின்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்த புதுசில், இப்போலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படி கஸ்டமர் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு திருப்பி அதிலேயெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த பரிதாபங்களில் சொல்கிற மாதிரி. ஹலோ, நான் தான் ஆர்டர் பண்ணிட்டு எதுக்கு என் கூடவே வந்த? செக் பண்ணேன். வர வழியில் ஏதாவது எடுத்துன்னுட்டு திருப்பி பேக் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா செக்அப். சாப்பிட்ட ஃபுட்டை திருப்பி அங்கேயே வச்சுட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பண்ணியிருக்கான். என்ன பண்ணான்னா, ஐடி ஒன்று போட்டுட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவான். சாப்பிட்டுட்டு ஃபுட் டேமேஜ்னு சொல்லி கொடுத்துருவான். அதே மாதிரி ஒரு 4-5 தடவை பண்ணி அவன் சாப்பிட்ருவான். அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த பையனோட ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. உண்மையிலே சொல்கிறேங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை. சாப்பிட்டதும் இல்லை, சாப்பிட்டு வச்சதும் இல்லை. ஆனால் எனக்கு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. கேன்சல் ஆகும்போது அந்த ஆர்டரை ஒன்று நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் கொடுக்கணும். இல்லைனா இப்போ நான் ஸ்விக்கியில் இருக்கும்போது ஸ்விக்கி ஹப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அவங்கக்கிட்ட போய் கொடுக்கணும். அது எப்போவாது ஸ்விக்கி ஹப்பில் வந்து எப்படி சொல்கிறது, வேணாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் அந்த ஃபுட்டை நம்மளால் சாப்பிட முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் இந்த ஃபுட்டை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டோன்னா அந்த ஃபுட்டோட விலையோட அதிகமான காசை நம்ம கையிலேருந்து பிடிச்சிருவாங்க கைஸ். இது நான் சும்மா சொல்ல, இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்படியே காசு பிடிச்சிருவாங்க, ஐடியும் பிளாக் பண்ணி விட்ருவாங்க.
இது பண்ணுவாங்க, இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சாப்பிடலாம் முடியாது. ஆனால் இப்போ வந்து ஆப்லாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஏன்னா வீடியோ ஏனோ தானன்னு போடக்கூடாது. ஒன்று உங்களை என்டர்டைன்மெண்ட், உங்களை 4 பேரை சிரிக்க வைக்கணுங்க. அதுதான் என்னோடய லட்சியம்.